எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 4:23. இருதயம் என்பது ஒரு மின் உற்பத்தி நிலையத்தை போன்றது. மின்சாரமானது எப்படி விளக்குகளை எரிய வைத்து மின் விசிறிகளை சுழல வைத்து பெரிய பெரிய தொழிற்சாலைகளை இயக்குகிறதோ, அதுபோலவே மனுஷனுடைய இருதயம் அவனது உள்ளான ஜீவியத்தின் மூலஸ்தானமாய் இருக்கிறது. அந்த இருதயத்திலிருந்துதான் எண்ணங்கள், நினைவுகள், ஆலோசனைகள் என அனைத்துமே புறப்பட்டு வருகின்றன. அந்த இருதயத்திலிருந்து வெளிப்படும் கட்டளையைத்தான் சரீரம் செயல்படுத்துகிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த இருதயம்தான் நமது உள்ளான மனுஷனின் வீடாக இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளும்போது கிறிஸ்துவின் ஆவி உங்கள் உள்ளான மனுஷனோடு உறவாடும்படி இருதயத்துக்குள் வாசம் பண்ண வருகிறது. ஆகையால்தான் அப்போஸ்தலன் பவுல், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசம் பண்ணுவாராக, எபேசியர் 3:17 என்றும், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் அறியீர்கள், 2 கொரிந்தியர் 13:5 என்றும் கூறுகிறார். ஒரு சிறு பிள்ளை ஒரு முறை கிறிஸ்துவைப் போல மிக பெரியவரும் இல்லை, மிகச்சிறியவரும் இல்லை என்றுதாம். அந்த தகப்பன் அதை கேட்டு சிரித்து, அது எப்படி? அவர் ஒரே நேரத்தில் மிக பெரியவராகவும் மிகச்சிறியவராகவும் இருக்கக்கூடும் என்று கேட்டார். அந்த குழந்தை அதற்கு, இயேசு கிறிஸ்து வானாதி வானம் கொள்ளாத மிகப்பெரிய மகிமையின் ராஜா. ஆகவே அவரே மிக பெரியவர். அதே நேரத்தில் அவர் என் சிறிய இருதயத்துக்குள் வாசம் செய்கிறபடியினால் அவர் சிறியவராகவும் இருக்கிறார் என்று சொன்னது. இதை கேட்ட அந்த பெற்றோர் ஆனந்த பரவசம் அடைந்தார்கள். ஆம், இது பெரிய சத்தியம், ஆழமான இரகசியம். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இருதயமே சகல எழுச்சிகளின் இருப்பிடம். அங்கேயிருந்து தான் துயரமும் மகிழ்ச்சியும் திகைப்பும் நொறுங்குண்ட பெருமூச்சுகளும் வருகின்றன. அதே நேரத்தில் இருதயமானது நம்முடைய சித்தத்தின் இருப்பிடமாகவும் இருக்கிறது. நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய கீழ்ப்படிதல், நம்முடைய மன உறுதி, விருப்பம் ஆகியவையெல்லாம் அங்கிருந்துதான் புறப்படுகின்றன. இருதயமே ஞானத்தின் இருப்பிடமாகும். சாலமோன் கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டது ஞானமும் உணர்வுள்ள இருதயமும் ஆகும். 1 ராஜாக்கள் 3:9-12. இருதயம் நமது மனசாட்சியின் இருப்பிடமாக இருக்கிறது. தேவ சந்ததிக்குள் சந்தோஷமாய் பிரவேசிக்கும் போது நம்முடைய மனசாட்சியில் பாவங்கள் இருக்கக்கூடாது. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் காணப்படுங்கள். எபிரேயர் 10:22 என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தில் சாத்தானுக்கு இடம் கொடாதீங்கள். அதனை கிறிஸ்துவின் இரத்தத்தால் சுத்திகரித்து பாவம் ஒரு நாளும் உட்புகாதபடி காத்து கொள்ளுங்கள். இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு எப்பொழுதும் இருக்கட்டும். நினைவிற்கு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8.